எபேசியர் 2 அவர் இரக்கத்துக்கு ஐஸ்வர்யம் உள்ளவராம். ஏதோ ஒருத்தங்க வியாதிப்பட்டாங்கன்னா அவங்கள போய் விசாரிக்கணும், அதாங்க இரக்கம். மத்தேயு 25 வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தாய். வியாதியை குணமாக்க வரல, அந்த வியாதியை எப்படி இருக்கான், அந்த குடும்பம் எந்த சூழ்நிலை விசாரிக்க வரான் பார், அவன் தான் இயேசுடைய சுபாவடையவன், அவனுக்குதான் பரலோகம் இருக்குன்னு நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. அந்நியனா இருக்கிறான். சில பேர் சொல்லுவாங்க, நாங்களாம் கிறிஸ்டின்னு, நீங்களாம் பிசாசு. கேள்விப்பட்டீங்களா? அந்நியனா இருக்கலாம், ஆண்டவர் அறியாதவனா இருக்கலாம். ஆண்டவர் அறியாதவனுக்கு நம்ம வாழ்க்கையில இயேசுவை வெளிப்படுத்தி அவனை சத்தியத்தை நடத்துறோம் பாரு, அதுதாங்க கிறிஸ்தவத்துடைய அடிப்படையே. நிறைய பேர் இப்படிதான், நம்ம செய்யற பாவத்துக்கு ஆண்டவர் அட்வொகேட் பண்ணோம், ஆனா மத்த செய்யற பாவத்துக்கு இவன் அச்சுங்க. என்னையா? இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கத்தின்படி நியாய தீர்ப்பு தருகிற ஆண்டவர். ஆண்டவுடைய பிரதான கற்பனை தருமா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போற பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக.